கருமண்டா வர்ற சம்பளம் பூரா வீட்டுக்கே கொடுத்துட்றோம், ஒண்ணு கையில நிக்க மாட்டேங்குது. 5 வருஷம் வேலைக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு சேமிப்பு ஒண்ணுமே பண்றது இல்லை. 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுக்குறான், அது வீட்டுக்கு கொடுக்குறோம், விலைவாசி எல்லாம் ஏறுது. என்னடா இப்படியே போச்சு, என்னடா பண்றது? நம்ம செலவுக்கு 1 ரூபா கூட எடுத்து வச்சுக்கிறது. நம்ம இருக்க பசங்க எல்லாம் எப்படி இருக்கானுங்க, ஜாலியா கோவா, பாண்டிச்சேரி, கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம 2 பேரும் என்ன சுத்தம்? நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது? என்ன பிசினஸ் நம்ம 2 பேத்துக்கா? அட போடா, உனக்கு என்ன திங்க தெரியும், எனக்கு சமைக்க தெரியும். சமைக்கிறது சொன்னீங்க இல்ல, சூப்பரா பிரியாணி கடை போட்டா என்ன? பிரியாணி கிடையாது, நம்மலாம் சமைச்சவங்க பிரியாணி வந்து சாப்பிடுவாங்கடா. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. 4 பேர் சாப்பிட்டாங்கன்னா அதை 40 பேருக்கு ப்ரொமோட் பண்ணணும். 40 பேர் 400 பேருக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்படித்தானே ஆரம்பிக்கணும், சரியா? அதுக்கு நிறைய செலவாகும். உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? 10 பைசா கூட இல்ல நம்ம கிட்ட. சொல்றதுக்கு நீ எடுத்துன்னே அமானியாவும் நினைக்க கூடாது, சரியா? சின்னதான் ஒரு தள்ளுவண்டியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்டா. பாத்துக்க, இந்த ஆப்பிள் கூகுள்ல எவ்வளவு பெரிய கம்பெனி, உலகம் பூராமே பிரான்சைஸ் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 10 சின்ன ரூம்லதான் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஆளை வச்சு ஆரம்பிச்சா. இதுதான் ஒரே பேச்சா இருக்கு, சரியா? அந்த கான்ஃபிடன்ட் வச்சு நாளைக்கு ஒரு தள்ளுவண்டியை வாங்கி போலாம், பிரியாணி ஆண்டாவை போட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்ற? நீ சொல்லிட்ட, அதே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு கடையை நம்ம நிறுத்திடக்கூடாதுடா. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா பக்கம் நம்ம கடையை விரிவுபடுத்துறோம், சரியா? ஓகே. என்ன தம்பி, என்ன புது கடையா? ஆமாங்க சார், நேற்று ஆரம்பிச்சேங்க சார். வாங்க சார், என்ன இருக்கு சாப்பிட? முயல் பிரியாணி, காடை பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, அப்புறம் புறா பிரியாணி. இப்போதைக்கு சிக்கன் மட்டன் பிரியாணி ஆரம்பிச்சிருக்கோம் சார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார். சிக்கனே போடு. சில்லி சார், சில்லி போடு. வெங்காய கருதா சார்? எவ்வளவு பிரியாணி பண்றாங்க? 20 ரூபா சார், 2 சேர்த்து 70 ரூபா சார். 20 ரூபா தான். என்ன பண்ணுங்க? இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்க சார். இல்ல நல்லா இருக்குப்பா. வீட்டு முறை பிரியாணி சார். என்னப்பா இன்னும் சூப்பரா இருக்கு. வீட்டுல செய்யற மாதிரி இருக்கா சார்? வீட்டுல செய்யற மாதிரி இல்ல, கடையில சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு பாரு, வாங்கி எடுத்துருவேன் சார். நல்லா இருக்குப்பா. வேற மாதிரி பண்ணுங்க. பெரிய பில்டிங்கா நீங்க பண்ணிடுறீங்கப்பா, சரியா? ஓகே சார். எவ்வளவு? 50 ரூபா தான் சொன்னேன். 70 ரூபா. 70 ரூபாங்க. இவ்வளவுதான் சொல்றீங்க, 50 ரூபாய் கொடுங்க, பரவாயில்ல. இல்லப்பா, நல்லா இருங்க, நல்லா வருவீங்கப்பா. தேங்க்யூ சார். ஓ ஷிட், என்ன மச்சான், ஒரு பிரான்ச்ல வந்து ஒரு வெறும் 30 lakhs தான் வந்திருக்குது. மச்சான், நம்ம ஆரம்பிக்கணும் ஒரு தள்ளுவண்டியில் ஆரம்பிச்சோம். பாத்தியா, ஒரு 150 மெம்பர்ஸ் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு டெவலப் பண்ணிருக்கோம், சரியா? டோன்ட் டாக் அன்னிவென்சரி. ஓகே மச்சான், ஓகே மச்சான், பழசெல்லாம் பேசலாம். ஓகே, ப்ராப்ளம் இல்ல. அது அந்த கடை என்னன்னு பாரு. 30 lakhs தான் வந்திருக்கு, மீதி வர மாதிரி. ஓகே மச்சான், பாக்கறேன். ஓகே மச்சான், அப்புறம் இந்த தீபாவளியோட வருது, நம்ம லேபர்ஸ்லாம் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க கணக்கு பண்ணு. ஓகே மச்சான், எல்லாத்துக்கும் ஒரு ராயல் என்ஃபீல்ட புக் பண்ணிரலாம். ராயல் என்ஃபீல்டா? ஓகே மச்சான், ஓகே மச்சான், நீ சொல்றடா, பாத்துக்கலாம். ஓகே மச்சான், ஓகே மச்சான். ஓகே பாரு மச்சான், சவுத் இந்தியன்ல நம்ம தான்டா ட்ரெண்டிங். எங்க பார்த்தாலும் நம்ம கடை பத்தி தான்டா. அப்புறம் டெல்லியில ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணோம், அது என்னன்னு பார்த்தா ஹிமாலயாஸ் அப்படியே போய் அங்க பிரியாணி ஒண்ணு வேணுங்க. பியூர் கோட் பண்ணுங்க என்ன பியூர் சார்? ஆக்சுவலி நம்ம கடையில் சாப்பிடணும்னா 3 days prior புக்கிங் பண்ணணும் சார். 3 days? ஆமா சார். சார் இல்ல, நான் 6 மாசம் முன்னாடி வந்து நீங்க கண்ணாடி தான் போடுவீங்க சார். அது வேண்டாம் ஸ்மார்ட் சார். நீங்க வந்து தெரியல பெண்டிங்கா மூஞ்சி தான் நல்லா தெரியும். அந்த மூஞ்சியும் தெரியும். ஆமாங்க சார், நாங்க கொஞ்சம் டெவலப் அப்போ வந்து டவுன்ல இருந்தோம் சார், கொஞ்சம் வந்து டெவலப் ஆயிடும். 2.0 அப்டேட் ஆயிடுச்சு. பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதா சார்? ஒரு நிமிஷம், நான் ஃபோன் எடுங்க சார். நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க சார். பண்ணிட்டேன், சொல்லு. அதுல எத்தனை நாள் காமிக்குது சார்? என்ன 3 நாள் ஃபுல்லா புக்கிங் இருக்கு, 3 நாள் அப்புறம் புக்கிங் கார்டு சார். அப்ப சாப்பிடலாம். நெக்ஸ்ட் மண்டே நீங்க வரணும் சார். ஆமா சார், நீங்க 3 நாளைக்கு நீங்க வந்து அந்த கடை பக்கமே எட்டி பார்க்க முடியாது, ஏன்னா ஃபுல் புக்கிங்ல இருக்கு. ஏன்னா டே, ஒரு 6 மாசம் முன்னாடி செருவில் நீங்க கடை போட போது நான் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரே உங்களுக்கு. எனக்கே பிரியாணி இல்லையா? ஓ ஐயா சார், நான் மறந்தே போயிட்டோம். வாங்க வாங்க, உங்களாலதான் சார் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிடும்.
பொருளுக்காக மத்தவங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு customer தான் important. இருக்காங்க. இதுதான் நீங்க உங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருந்தாலும் இது இதெல்லாம் தாண்டி தான் நீங்க வரணும். ஆக்சுவலி உங்களோட வந்து 1500 தான் வருது. அதுதான் நீங்க போயிட்டு கொஞ்சம் பெரிய பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வாங்க சார். ஓகே நெக்ஸ்ட் வீக்கா? சார் எஸ் சார். நெக்ஸ்ட் வீக் நீங்க எப்படி காலம் நடத்துறீங்கன்னு பாருங்க. நான் வரேன். சரி மச்சான். Bullshit. என்ன நம்ம app சைனால ஏன் லான்ச் பண்ணக்கூடாது? ஹலோ சார், இந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸுங்களா? ஆமாங்க சார். சார் இங்கே ஒரு கடையில் பிரியாணி சாப்பிட்டேங்க சார். எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப லூஸ் மோஷன் ஆயிடுச்சு சார். எல்லாம் கொஞ்சம் 2 பேர் சீரியஸாக இருக்கிறாங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அவங்க வந்துட்டு கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க போல இருக்குங்க. கொஞ்சம் செக்அப் மட்டும் பண்ணிட்டு அந்த கடைக்கு சீல் வச்சிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். உடனே வைக்கிறீங்களா? சரிங்க சார். சரி, நீங்களும் வாங்க, நானும் கூட வரேன். நீங்கள் வாங்க. சரிங்க சார். ஓகே சார். நீ எப்படி பிரியாணி கொடுக்குறேன்னு நான் பார்க்குறேண்ணா. என்னடா மச்சான், Facebook ட்விட்டர் எல்லாம் பார்த்தா அவனை ஊத்தி கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. நானும் அதை தானே பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ முடிச்சு விட்டீங்க வாங்க. ஐயோ ஏய், ஒரு வண்டியில ஆரம்பிச்சு ஊரா ஃபேன்சைஸ் வந்து இப்படி எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். என்னடா வண்டி சத்தம் வேற கேக்குது. ஃபுட் சேஃப்டி ஆபீசர் எல்லாம் வரானுங்கடா. டே ஐயோ காலைல விழுந்த சார் ஒரு தடவை மனுஷன் சார். வேணாங்க சார் சொன்னா கேளுங்க சார். போலீஸ் எல்லாம் இறங்குறாங்க. அதுடா காரணம் என்னடா சொன்னா கேளுங்க சார். வேணாங்க சார் ஒத்துழைங்க சார். போயிட்டு சார் கிட்ட வந்து ஏதாவது லஞ்சம் கொடுத்து ஏண்டா மூடிட்டு வேலைக்கு போயிட்டு ஒழுங்காவது இருந்தேன். பிசினஸ் பண்ணலாமான்னு கூட்டிட்டு போய் பில்டிங் ஏத்தி எல்லாத்தையும் பண்ணி திரும்ப அதே இடத்த கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இந்த மாதிரி மனசாட்சி இருக்கா? முன்னாடி ஆள் இருக்கானே போய் அடுத்த வாரம் வாங்கையா சொன்னேன். போயிட்டு அடுத்த வாரம் வாங்கையான்னு சொன்னேன். சார் பிரியாணி 50 ரூபாய்ன்னு சொன்னேன் சார். அன்னைக்கு என்ன சொன்னீங்க சார்? அது ஒரு இதுல சொல்லிட்டேன் சார். இதெல்லாம் சொல்லுவீங்க. ஏன்னா தள்ளு வண்டி வைக்கும் போது தாரு வாங்கன்றது கொஞ்சம் படம் பெரிதாதுன்னு அப்புறம் உருவானது தருவாங்க. இப்ப தெரியுதா? கஸ்டமரா மதிக்கடா. ஃபர்ஸ்ட் வரணும்னா வந்துட்டு கஸ்டமர் நாளைக்கு 100 பேருக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் ஓவரா ஆடினீங்கன்னா அவர் இப்படிதான் உண்டு. அன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சு. என்னது என்னடா மூஞ்சல ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டா என்ன பேசிட்டு சாருக்கு பிரியாணி எடுத்து கொடுத்துருவோம். எவ்வளவு? 100 ரூபாய் 80 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபாய். அன்னைக்கு மாதிரி டேஸ்டே இல்லையே. காசு இல்லை சார். நீனே என்ன பண்றீங்கன்னா பத்தி இதை மூடுங்க. இதை அடக்கிட்டீங்கன்னாவே ஜெயிச்சிடலாம். சரியா? உனக்கும் தான் சொல்றேன். நீ தான் என்ன சொன்ன? லண்டன் ஓபன் பண்ணுங்க. எங்க சொன்ன? டெல்லியா? பள்ளியெல்லாம் இருக்கீங்களா? பாருங்க டெல்லி. ஏடா டே, இனிமே என்ன பண்றீங்கன்னா பத்தி இதை மூடிட்டு வேலை செய்யுங்க. எல்லாம் ஜெயிச்சிடலாம். இந்த காலத்துல வந்து ஆனீங்கன்னா இப்படிதான். சரியா? எங்க போற பிரியாணி எடுத்து கஸ்டமர் வராங்க. சரி, அது மறுபடியுமா?